பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறைகுலமாய் வருவோம். மன்னார் மறை மாவட்டத்தின் சிறப்புமிக்க புனித அந்தோனியார் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பெரியகட்டு திருத்தல திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்து எமக்காக இறைவேண்டல் செய்து இறை ஆசீரை வழங்க வந்திருக்கும் எம் பேர் அன்பிற்கும் பெரும் வணக்கத்திற்குரிய மறை மாவட்ட ஆயர் தந்தை மேதகு ஃபிடலிஸ் லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை பெருமகிழ்வுடன் வரவேற்று நிற்கின்றேன். எமது மறை மாவட்டத்தின் அன்பிற்குரிய குறுமுதல்வர், அன்பிற்கும் உயர் மதிப்பிற்கும் உரிய அருட்பணி பிலிப்பு பிள்ளை கிருஷ்ணநாயகம் அடிகளார் அவர்களையும் வரவேற்று நிற்கின்றேன். திருவிழா கூட்டு திருப்பலியில் எம்மோடு இணைந்து செபிக்க இங்கே பிரசன்னமாகியிருக்கும் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய இறை பணியாளர்களையும் துறவியர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். எங்களுடைய இந்த பெருவிழா மகிழ்வில் கலந்து கொண்டு இறை ஆசீரை பெற வந்திருக்கின்ற அழைக்கப்பட்ட விருந்தினர்களை இன்னும் சிறப்பாக எங்கள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களையும் இங்கே வந்திருக்கின்ற ஏனைய பிரமுகர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். I also extend my heartiest welcome to Mr. Dayan Lansa, Mayor of Negombo Municipal Council, and all the security personnel, the OIC, Police Station Parayanayankulam, Commanding Officer, Infantry Training Camp, Periyakattu,
and the OAC STF camp பறையநாயங்குளம். இங்கே வந்திருக்கின்ற பக்தர்கள் உங்கள் எல்லோரையும் அன்போடு இறையாசீர் பெற அழைத்து நிற்கின்றேன். திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் தந்தை அவர்களை அழைத்து நிற்கின்றேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரங்களே, எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றி நாவலியா வரம் பெற்ற பெரியகட்டு புனித அந்தோனியாரின் திருவிழா பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களையும் ஏனைய குருக்கள், துறவிகள், பக்தர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் புனிதத்தில் வழி நின்று புனிதத்தில் வளர்த்திடுவோம் என்னும் கருப்பொருளே தியானிக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய திருவிழா வாசகமானது நமக்கு விடுக்கும் செய்தி யாதெனில், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தும் வந்த மீட்பால் இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதையும், எவ்வாறு தூய அந்தோனியார் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தூயவராகவும் பேறு பெற்றவராகவும் வாழ்ந்தாரோ அதை போல நாமும் எம் வாழ்வை மாற்றி அவரை போல வாழ எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மற்றும் இத்திருப்பலியில் கலந்து கொள்கின்ற நாம் எமது நாட்டில் நடைபெறுகின்ற சமமற்ற பொருளாதாரம், உறுதியற்ற அரசியலால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகுவதற்கு தீர்வு, எமது குடும்பங்களின் பிரச்சனை கஷ்டங்கள் நீங்கி அமைதியான வாழ்வு வாழவும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் மூலம் இறைவனிடம் வரம் வேண்டி தொடரும் பலியில் பக்தியோடு இணைந்திடுவோம். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Kyrie
excelsis Deo. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருவழிபாடு நூலிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதுதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதுதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ராயல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை.
மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அலை நிலைநாட்டினவரும் அவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடங்கி 3 வரை. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூய்மையாக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, பெரியகட்டுப்பதியிலே எழுந்தருளியிருந்து இன்னல்களோடும் வாதை வருத்தங்களோடும் கடன் தொல்லைகளோடும் காணாமல் போனதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேடல்களுடனும் தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் தனது கரத்தில் அவர் ஏந்தி இருக்கும் குழந்தை இயேசுவிடம் மன்றாடி பேருதவி புரியும் பதுவை நகர் அந்தோனியார் அல்லது லிஸ்பன் நகர் அந்தோனியார் அல்லது கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித அந்தோனியாரின் திருவிழாவினை இத்திருத்தலத்திலே அவர் பக்தர்களாகிய நாம் இன்று இப்புனிதரை எமக்கு விண்ணக வழிகாட்டியாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இத்திருப்பலி வழியாக மகிழ்ந்து கொண்டாட இங்கே குழுமியிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தூய அந்தோனியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பரிந்துரையால் உங்களுக்கு இறையாசி நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டும் என்று இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 லிஸ்பன் நகரிலே பிறந்த புனித அந்தோனியார் 36 வருடங்கள் மாத்திரமே இப்பூமியிலே வாழ்ந்து ஒரு குருவாக 14 வருடங்கள் மாத்திரமே பணிபுரிந்து 1231 ஆண்டு
ஜூன் 13 இவ்வுலக பயணத்தை முடித்து தனது விண்ணக பிறப்பை அடைந்தார். இவர் போர்த்துக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தாலும் பதுவை பதியர் என்றே அழைக்கப்பட்டார். இதற்கு காரணம் இத்தாலி நாட்டிலுள்ள பதுவை நகரில்தான் தமது கடைசி நாட்களை அவர் கழித்துள்ளார். அவர் இறந்ததும் அடக்கம் செய்யப்பட்டதும் அங்குதான். ஆகவேதான் பதுவை பதியர் என அழைக்கப்படுகின்றார். நானும் ஆயர் ஆவதற்கு முன்பும் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னரும் பல தடவைகள் இப்பதுவை பதிக்கு சென்றுள்ளேன். இவரது புனித வாழ்வும் கூறிய நுண்ணறிவும் விவிலிய ஆர்வமும் இவர் இறந்த சில வருடங்களிலேயே இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்த கடவுள் முன்பாக காரணமாயிற்று. கிறிஸ்துவில் அன்பார்ந்த புனித அந்தோனியாரின் பக்தர்களே, நாம் ஒருவரை அதிகம் அன்பு செய்தால் அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்து, நான் உன்னை இந்த அளவிற்கு அன்பு செய்கிறேன் என்று அக்காரியத்தில் நமது அன்பை எண்பிக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சி எடுப்போம். அதற்கான காரியங்களை செய்வோம். நாம் அன்பு செய்கிறவரின் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமது அன்பை புரிந்து கொள்ளும் வரையிலே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நாம் நாடி வந்திருக்கும் புனித அந்தோனியார் வழியாக புனித அந்தோனியார் அதிகம் நேசிக்கும் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்றால், ஒரு தடவை புனித அந்தோனியாரின் திருச்சுருவத்தை நாம் நன்றாக உற்று பார்க்க வேண்டும். அங்கே என்ன தெரிகின்றது? நமக்கு நன்று பரிச்சயமான 3 பொருட்களை நாம் காண்கின்றோம். ஒன்று, புனித அந்தோனியார் தனது ஒரு கரத்திலே ஏந்தி இருக்கின்ற திருவிவிலியம் பைபிள். 2வது, அவரது தூய்மையை குறிக்கும் மற்ற கையிலே உள்ள லீலி மலர், மெடோனா லிலி. 3வது, அவரது அங்கியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் திருச்செபமாலை. இந்த 3 பொருட்கள் தான் புனித அந்தோனியார் குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கவும், இறைவனோடு அதிகம் நெருங்கி இருக்கவும், அலகையோடு போராடவும், விண்ணக பயணத்தில் வெற்றி கொள்ளவும் காரணமாக அமைந்தன. திருவிவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியான் என்கிறார் புனித எரோனிமோஸ். திருவிவிலியத்தை அறியாத, திருவிவிலியத்தை வாசிக்காத, திருவிவிலியத்தில் உள்ள இறை வார்த்தைக்கு செவிமடுக்க விரும்பாதவர்களால் எப்படி இயேசுவை அறிய முடியும்? எப்படி இயேசுவை அன்பு செய்ய முடியும்? இயேசுவின் வார்த்தைகளை அனுதினமும் தியானித்து அவ்வார்த்தைகளால் விண்ணக வாழ்வடைந்த புனித அந்தோனியாருக்கு நெருக்கமானவர்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனத்திலே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசு கூறுகின்றார். புனித அந்தோனியார் இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருந்தார். ஆகவே நம் பொருட்டு அவர் கேட்பதையெல்லாம் இயேசு ஆண்டவர் அவருக்கு அருளி வருகின்றார். புனித அந்தோனியார் கரத்தில் அவர் தாங்கி பிடித்திருக்கும் லீலி மலர் அந்த உடலையும் உள்ளத்தையும் மாசுபடாமல் காத்து கொள்பவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் அடையாளமாக அமைந்துள்ளது. இன்று இந்த உலகம் பாவம் எது, புண்ணியம் எது, நல்லது எது, கெட்டது எது,
ஒழுக்கமானது எது, ஒழுக்கமில்லாதது எது என்று தேர்ந்து தெளிய முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது. உடல் தூய்மையும் உள தூய்மையும் மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. திருமணத்திற்கு முன்பாக கூட திருமணத்தின் புனிதத்தையும் அதன் அருளடையாள நிலையையும் மறந்து செயற்படுகின்றவர்களும் இன்று நாளாந்தம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். சிறிய வயதிலேயே பாடசாலை மாணவர்கள், இளைஞர், இளம் பெண்கள் கூட இன்று போதைப் பொருட்கள், மது அருந்துதல், புகைத்தல் போன்ற தீய பழக்கங்களில் மூழ்கி வருவதை நமது பகுதிகளிலும் நாம் இன்று அதிக அளவிலே காண்கின்றோம். திருமணத்திற்கு புறம்பான தூய்மையற்ற உறவுகள், நட்பு என்று வார்த்தையை போர்த்திவிட்டு நிலை கடந்த வரம்பு மீறிய ஒழுக்கமற்ற செயல்கள், இவை எல்லாமே நம்மையும் நமது சிறார்களையும் வளரும் சமுதாயத்தையும் அழிவிற்கே இட்டு செல்வதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரது தூய்மையை கண்டுகொண்ட கடவுள் புனித அந்தோனியாருக்கு தூய்மையின் அடையாளமாக லீலி மலரை கரத்திலே கொடுத்தார். நாமும் நமது சமுதாயமும் உடல் உள தூய்மையில் புதுப்பித்தல் அடைய நமக்காக பரிந்து பேச இன்று சிறப்பாக புனித அந்தோனியாரிடம் மன்றாடுவோம். அடுத்ததாக புனித அந்தோனியார் வைத்திருக்கின்ற திரு செபமாலையின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை பற்றி திருச்செபமாலையை கரங்களில் ஏந்தி இருப்பவர்களை கண்டால் அலகையின் மண்டையே வெடித்து அது கண்மறைந்த தூரத்திற்கு ஓட்டம் பிடித்து விடும் என்கிறார் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரை நாம் அன்பு செய்கிறோம். அவரது பக்தர்கள் நாம் என்றால் அன்னை மரியாள் வழியாக அவரோடு சேர்ந்து செபித்து இயேசுவை நேசித்த புனித அந்தோனியாரைப் போல நாமும் இடைவிடாமல் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் திருச்செபமாலை சொல்லுவோம். பல குடும்பங்களிலே இன்று திருச்செபமாலை சொல்வது குறைகின்ற போதுதான் அழகை பல்வேறு வழிகளிலே அந்த குடும்பங்களிலும் அவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளின் உடலிலும் உள்ளத்திலும் புகுந்து அவர்களை அலைக்கழிக்க தொடங்குகிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருக்கு அவர் பக்தர்களாகிய நாம் நன்றி பெருக்கோடு விழா கொண்டாடும் போது நாம் ஒன்றை நமது இதயங்களிலே பதித்து கொள்ள வேண்டும். அதாவது புனிதர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தாம். ஆனால் சாதாரண மனிதர்களை விட அவர்கள் கொஞ்சம் மேலதிகமாக செய்தார்கள். அந்த கொஞ்சம் மேலதிகமான காரியங்கள் தான் அவர்களை புனிதர் நிலைக்கு உயர்த்துகிறது. அதாவது அவர்கள் விண்ணக பாதையில் எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்களின் வருத்தங்கள், சவால்களை இயேசுவின் பொருட்டு பொறுமையோடு ஏற்று தாங்கி நடந்து சென்றார்கள். இதைத்தான் புனித அந்தோனியாரும் செய்தார். ஆக அவரது பக்தர்களாகிய நாமும் நமது மோட்சத்தை நோக்கிய கூட்டொருங்கியக்க பயணம் மட்டிலே அதற்கு தேவையான காரியங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும் போது மோட்சத்தை நோக்கி ஒன்றித்து பயணிக்க தடையான காரியங்களை நம்மிடமிருந்து அகற்ற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் நடக்கும் போது நாமும் புனிதர் பாதையில் நடக்கின்றோம், வாழும் புனிதராகிறோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசர் அவர்களின் அழைப்பின் பேரிலே முழு உலக திரு அவையும் 2023 ஆண்டு வத்திக்கானிலே இடம்பெறப் போகின்ற 16வது உலக ஆயர்கள் மாமன்றத்திற்காக
ஒரு கூட்டொருங்கியக்க திரு அவைக்காக ஒன்றிணைந்து பங்கேற்று பணியாற்றுவோம் என்று நம்மை அழைத்திருக்கும் போது எமது மன்னார் மறை மாவட்டமும் நமது திருத்தந்தையின் அழைப்பினை ஏற்று தேர்ந்து தெளிந்து அழைப்பின் மட்டிலே மறை மாவட்டமாக அன்பிய வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்பி புதுப்பித்தலை நோக்கி பயணிக்க இறையருளால் பல ஆயத்தங்களையும் பல பங்கு திட்டங்களையும் உருவாக்கியுள்ளோம். இவற்றின் மட்டிலே இன்று புனித அந்தோணியார் நமக்கு கூறுவது என்ன? அதாவது நாம் இருப்பது அல்ல, மாறுவதே மதிப்பு பெறுகிறது. நமது மோட்சத்தை நோக்கிய ஒன்றிணைந்த பயணத்தின் மட்டிலே மனதளவிலும் செயலளவிலும் மாற்றம் கூட கூட இறைவன் முன்பாக எமது மதிப்பும் கூடுகின்றது என்கிறார். புனித அந்தோணியார் சொல்லும் இன்னும் ஒரு வாழ்வியல் பாடம் இதுதான். நாம் இருப்பதில் அல்ல, நாம் எப்படி மாறுகிறோம் என்பதில்தான் எமது விண்ணக வாழ்வு தொடங்குகின்றது, தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்ததாக புனித அந்தோணியார் எம்மிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாம் எமது விண்ணகப் பயணம் மட்டிலே எதிர்நோக்குடன் வித் ஹோப் செயற்பட வேண்டும் என்பதாகும். நமது நாடு என்றுமே வரலாறு காணாத அளவிற்கு இன்று எதிர்நோக்கி இருக்கும் அரசியல், பொருளாதார, கலாச்சார பிரச்சினைகள், அவற்றின் சீர்கேடுகள் மத்தியிலே பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மாதக்கணக்கிலே மூடப்பட்ட நிலையிலே வேலை வாய்ப்பின்மை, உரத் தட்டுப்பாடுகள், அவற்றால் போதிய விளைச்சல் இன்மை, கடற்தொழிலுக்கு போக அறவே மண்ணெண்ணெய் இல்லை, மருத்துவமனைகளிலே போதிய மருந்துகள் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடால் ஒரு பயணத்தை மேற்கொள்ள பல மணித்தியாலகங்கள் பொது போக்குவரத்திற்காக காத்திருக்க வேண்டும், சீரில்லாத மின்சார வழங்கல், எரிவாயு இல்லாத நிலை, அத்தியாவசிய பொருட்களின் மின்னல் போன்ற விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடுகள் போன்றவற்றை நாம் இன்று பெரியவர் தொடங்கி வயது முதிர்ந்தவர் வரையிலே அனுபவிக்கின்ற போது, அழகை இன்று நம் மத்தியிலே பயன்படுத்துகின்ற பெரிய ஆயுதம் நம்பிக்கையின்மை என்ற ஆயுதமாகும். இந்த பிரச்சனைகள், சீர்கேடுகள், குழப்பங்களை கொடுத்து கடவுள் மட்டிலே நமது நம்பிக்கையை குலைக்க அழகை பற்பல முயற்சிகளை மேற்கொள்கிறான். எல்லாம் கடந்துவிடும் என நினைப்பவர்கள் புனிதர்கள் ஆக முடியாது. தனது உடலிலே பல ஆண்டுகளாய் வந்த வருத்தம், நோய் கடந்துவிடும் என்று புனித அந்தோணியார் நினைத்திருந்தால் அவர் ஓய்ந்து இருந்திருப்பார் அல்லவா? சிறை வாசங்கள், எதிர்ப்புகள், கலாபனைகள் எல்லாமே கடந்துவிடும் என்று திருத்தூதர்கள் எண்ணி இருந்தால் தங்களது வேலையே போதும் என்று இருந்திருப்பார்கள் அல்லவா? துன்பம் கடந்துவிடும் என்று செபஸ்தியார் நினைத்திருந்தால் ஓய்ந்து இருந்திருப்பார் இல்லையா? புனித அந்தோணியாரும் சரி, எல்லா புனிதர்களுமே எதிர்நோக்கு கொண்டிருந்தார்கள். கடந்து விடுவதற்கு முன் துன்பத்தை அவர்கள் ஏற்கின்றார்கள். நாம் எப்போதுமே மனந்தளராமல் நம் வாழ்வில் எதிர்நோக்கு என்னும் மெழுகுதிரியை அணையாமல் காத்து கொள்ள நம்மை இந்த காலங்களிலே புனித அந்தோணியார் தூண்டுகின்றார். நமது விண்ணகப் பயணம் மட்டிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, மேலதிகமான காரியங்கள், கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் எதிர்நோக்கு நமதாகட்டும். காரணம், இதுவே புனிதம். இதுவே புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இறையாசிரை நமக்கு பெற்றுத்தரும். பல்வேறு தேவைகளோடு, மன கஷ்டங்களோடு, தீராத வியாதிகளோடு,
குடும்ப பாரங்களோடு பொருளாதார பிரச்சனைகள், எதிர்கால கனவுகள் நனவாகிடும் என்ற எதிர்நோக்குடன் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்காகவும் இப்பெரிய கட்டுப்பதியிலே குடிகொண்டிருக்கும் புனித அந்தோனியார் இறைவனிடம் மன்றாடுவாராக. இறை வார்த்தையில் இயேசு என்கின்ற பாறை மீது நமது வாழ்வு கட்டப்படவும், தூய்மையை விரும்பி நாம் ஒவ்வொருவரும் அதை பற்றி கொள்ளவும், நமது விண்ணக பயணத்தில் நமக்கு வருகின்ற எல்லா தடைகளையும் நாம் தாண்டி வரவும் புனித அந்தோனியார் நமக்கு இறை ஆசீரை பெற்று தருவாராக. ආමෙන්. මා ප්‍රියාදර සහෝදර සහෝදරියනි, සිංහල බසින්ද මෙහි පැමිණ සිටින්න ඔබ සියලු දෙනාට මම අද දින අපි මේ පෙරියකට්ටු ග්‍රාමයේ පවත්වන සුදව් අන්තෝනි මුනිඳුන්ගේ ශ්‍රී සුබ මංගල්‍යයක් ප්‍රාර්ථනා කරනවා. ඔබට එතුමන්ගේ මධ්‍යස්ථකමින් දේවාශිර්වාදය ලැබේවායි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ස්තුතියි. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் நல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் வருகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசிய வரிவரி ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவாவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அவலங்களும் அழிக்குறல்களும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே கூட்டொருங்கியக்கமாக கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே
ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்கிற அசையாத நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை இப்பொழுது ஆண்டவருடைய திருப்பாதங்களுக்கு எடுத்து வருவோம். உங்கள் பதிலாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவனே எம் இறைவாம், உமது பணியாற்ற நீரம்மிலிருந்து தேர்ந்து கொண்ட எமது திரு அவையின் தலைவர் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர்களை அனைவரையும் பொற்பாதத்தில் காணிக்கையாக்குகின்றோம். பல்வேறுபட்ட சவால்கள் மிகுந்த இவ்வுலகிலே ஞானத்தோடு திரு அவையை வழிநடத்த தேவையான அருள் வரங்களை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே எம் இறைவாம், பல்வேறுபட்ட பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சனைகளால் சிதறுற்று காணப்படும் எமது நாட்டிற்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். நாட்டின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எழுச்சியுடன் கூடிய மறுமலர்ச்சியான புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்ப அருளினை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரமருளும் வள்ளலே இறைவா, இரக்கத்தின் தேவனே, புனித அந்தோனியாரின் பதினாடி வந்துள்ள பக்தர்களையும் கனிவுடன் உற்று நோக்கும். புனித அந்தோனியாரில் வைத்திருக்கும் நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட்டு அவரது புகழை உலகறியச் செய்ய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் தகப்பனே இறைவா, வியாதிகளிலிருந்து எம்மை காப்பவரே, பல்வேறு வியாதிகளினாலும் வருத்தங்களினாலும் உம் திருப்பதிக்கு வருகை தந்தும் வருகை தர முடியாமலும் இருக்கும் உம் பக்தர்களின் வியாதிகளை குணமாக்கி நல்வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நிறைவு தராத மனிதர்களிடம் செல்லுவதை விடுத்து என்னிடம் வாருங்கள், காசுமின்றி வேதனையின்றி நான் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற எங்களுடைய விண்ணக தந்தை இறைவா, இந்த புனிதருடைய திருத்தலத்திலே இருந்து உம்முடைய ஆசீர் மழையை பெற உமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீரை நிறைவாக சுவைக்க நாம் மேலதிகமாக செல்ல வேண்டிய இலக்குகளையும் மேலதிகமாக எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் இன்றைக்கு எமக்கு சொல்லி இருக்கின்றீர். தூய்மை, செபம், இறைவார்த்தை தாகம், இறைவன் மீது நம்பிக்கை, இவற்றையெல்லாம் எங்களுடைய முயற்சியின் பக்கபலன்களாக கொண்டு பயணிக்க வேண்டும் என்கிற தெளிவை எமக்கு கொடுத்திருக்கிறீர், தேர்ந்து தெளிய வைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். அப்பா தந்தையே, உள்ளங்களையும் ஊடுருவி பார்க்கிறவரே, எங்களுடைய உதடுகள் உச்சரித்தவை சில, உள்ளத்தின் ஆழத்திலே உறைந்து கிடக்கின்றவைகள் இன்னும் பல. அனைத்தையும் அறிந்தவர் நீர். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் இரக்கமுடன் செவிசாய்த்திரள வேண்டும் என்று உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உன் அன்பினார் தயவுடனே பாய் பலி பொருளாய் நந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம் அன்பினார் தயவுடனே பாய் பலி பொருளாய். பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பாதில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பாதில் என்னை ஏற்க வேண்டும். உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உமந்து நீரேற்பீர். ஏழையின் காணிக்கு இறைவாயேற்பாய் நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம் அன்பினார் தயவுடனே பாய் பலி பொருளாய்.
ஆறுதலின்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தம் அடைந்திட அடியேனை தேர்ந்தீர். ஆறுதலின்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தம் அடைந்திட அடியேனை தேர்ந்தீர். அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட, அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட அர்ப்பண பலியை அன்பாயேற்று இறைவாயேற்பாய். நிலைக்கும் உறவாய் இறைவாயேற்பாய். என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினார் தயவுடனே பாய் பலி பொருளாய். பலனை படைத்திட வந்தே உந்திருப்பாத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உந்திருப்பாதத்தில் என்னை ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீரேற்பீர். ஏழையின் காணிக்கை இறைவாயேற்பாய். நிலைக்கும் உறவாய் இறைவாயேற்பாய். என் வாழ்வை இனியாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினார் தயவுடனே பாய் பலி பொருளாய். பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். ஒன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன்.
அன்பை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தேவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை மானதூதரோடும் புனிதரின் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை
உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளிலே நாங்கள் விழா கொண்டாடும் புனித அந்தோனியார், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோமென உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடிவும் திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே,
எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீருலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். Miserere nobis.
vobis pacem. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே மருதமடு சபமாலை தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே மருதமடு செபமாலை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே எங்கள் பாதுகாவலரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே எங்கள் பாதுகாவலரே எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். வல்லமையான புனிதர், கோடி அற்புதங்கள் செய்கிறவர், நம் வாழ்வில் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம் மத்தியில் பவனியாக வருகிறார். முழந்தால் படியிட்டு என் வாழ்வின் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவரை உற்று நோக்கி ஒப்பு கொடுத்து, கோடி அற்புதரே எங்களுக்காக பரிந்து பேசுங்க, எங்க வாழ்வுக்காக பரிந்து பேசுங்க என்று சொல்லி, ஆதாரம் நீதானே ஐயா என்று சொல்லி அவரை உற்று நோக்கி பாடுவோம். நிலைமையை எண்ணி இறங்கியும் ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. அந்தோணி என்றழைக்கும் அடியவர் நிலைமை கண்டு, அந்தோணி என்றழைக்கும் அடியவர் நிலைமை கண்டு, உன் கையில் தவழுகின்ற பாலனிடம் வேண்டி ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. எத்தனையோ தேவைகள், எவ்வளவோ பாரங்கள், உள்ளத்தில் உடைந்து போன தருணங்கள் எல்லாவற்றையும் சுமந்து இந்த திருத்தலத்தில் கோடி அற்புதருடைய சந்நிதியில் நான் முழந்தால் படியிட்டு அவரை உற்று நோக்கி, இயேசு ஆண்டவரை கரங்களிலே தாங்க பாக்கியம் பெற்றவரை, இயேசுவிடமே எனக்காக பரிந்து பேசும், என் குடும்பத்துக்காக,
எங்கள் வாழ்வுக்காக, எல்லா காரியங்களுக்காக என்று சொல்லி அவரையே நோக்கி அவருடைய வல்லமையான பரிந்துரைக்காக, ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கத்துக்காக நாம் மன்றாடுவோம். கண்ணீர் பெருகியுள்ளம் கனிந்துருகி வந்தேன், என்னையும் மைந்தரென ஏற்றிடவே வந்தேன். கண்ணீர் பெருகியுள்ளம் கனிந்துருகி வந்தேன், என்னையும் மைந்தரென ஏற்றிடவே வந்தேன். பஞ்சம் பசி பிணிகள் நீக்கிடவே வந்தேன். பஞ்சம் பசி பிணிகள் நீக்கிடவே வந்தேன். பாதுகாத்தாண்டருள வேண்டிடவே வந்தேன். ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. இன்றைக்கு குழந்தை செல்வங்களுக்காக எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி கோடி அற்புதருடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியாருடைய வேண்டுதலையும் கேட்டு குழந்தை இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசட்டும். ஆண்டவருடைய வல்லமையான தொடுதல் இந்த நேரத்தில் நிகழட்டும். கோடி அற்புதங்கள் செய்கிறவர் நமக்காக பரிந்து பேசுவார். நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்கி சொல்லுங்க, எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுங்க புனிதரே என்று சொல்லி. ஆவி என்றெம்மையமை தள்ளி விடாதீர், மேவியன் வேதனையை போக்கிடவே வாரீர். ஆவி என்றெண்ணியமை தள்ளி விடாதீர், மேவியன் வேதனையை போக்கிடவே வாரீர். பாதை தவறிவிட்டே ஏழை நான் ஐயோ, பாதை தவறிவிட்டேன் ஏழை நான் ஐயோ. பரிதாபம் பார்த்தெந்தன் குறை போக்கு வீரையா, ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. ஏழை என் நிலைமையை எண்ணி இறங்கி உன் ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. அந்தோணி என்றழைக்கும் அடியவர் நிலைமை கண்டு, அந்தோணி என்றழைக்கும் அடியவர் நிலைமை கண்டு, உன் கையில் தவழுகின்ற பாலனிடம் வேண்டி ஆதாரம் தாருமையா, எமக்காதாரம் தாருமையா. தீராத வருத்தங்களோடெல்லாம் நோய்களையெல்லாம் சுமந்து இந்த திருத்தலத்தில் நம்பிக்கையோடு இந்த நாட்களில் எல்லா வழிபாடுகளிலும் பங்கு பற்றினோமே. இந்த நாள் புனிதரினுடைய வல்லமையான பிரசன்னம் நம்மை நோக்கி வருகிறது. நோய்களை சுகப்படுத்துகிறவர், சூனியங்கள் கட்டுக்கள் பேய்கள் எல்லாம் திரத்துகிறவர் நம் மத்தியில் பிரசன்னமாக வருகிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னத்திலே அமுதே, அருள்மொழி பொழியும் வான்முகிலே, அழகே எங்கள் அந்தோணி யாரே என்று சொல்லி நம்மையே அவருடன் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து பாடுவோம். அமுதே அருள்மழை
மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே. நாங்கள் பாதையோரத்திலே இருகரம் நீட்டி அமுதே அழகே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்கள் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யுங்கள். இந்த நாளில் வேண்டுதல்களோடு உம்மை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வேண்டுதலையும் இயேசு ஆண்டவரிடம் சமர்ப்பித்து எங்க வாழ்வில் இருக்கிற துன்பங்கள், இடரல்கள், நோய்கள், கஷ்டங்கள், வறுமை எல்லாமே அகலட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பரிந்து பேசும்படி பாடுவோம். இருகரம் நீட்டி நின் திருமுகம் பார்த்தோம், இருகரம் நீட்டி நின் திருமுகம் பார்த்தோம், ஒரு தரம் பார்த்தெங்கள் குறை தவிர்க்குருவே அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே. எம்முடைய மறை மாவட்டம், எம்முடைய மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவிகள், எல்லா விசுவாசிகளுடைய வாழ்வும் ஒருங்கிணைந்த ஒரு இயக்கமாக இயேசு ஆண்டவரை பறைசாற்ற, நற்செய்தியின் பாதையில் பயணம் செய்ய புனிதரே, கோடி அற்புதரே, நம்பி வந்தவர்களை கைவிடாதவரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. புகழ் பாடினால் துன்பங்களேது, நின் புகழ் பாடினால் துன்பங்களேது, அன்பு வைத்தால் இன்பம் சுரக்கும் தப்பாது அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே. உம் பாதத்தில் சரணடைகிற நேரம் இது. கோடி அற்புதரே, இந்த நாளில் எல்லா தேவைகளோடு ஏக்கங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வேண்டுதல்களும் இந்த திருத்தலத்தை விட்டு மாசிருக்குள்ள கடந்து செல்கிற போதெல்லாம் நிறைவானதாக, வெற்றியானதாக, விடுதலையானதாக, சுகப்படுத்துவதாக எங்க வாழ்வில இந்த வருடத்தில் உம்முடைய பரிசுத்தமான பரிந்துரை இருக்கட்டும். இயேசு ஆண்டவரிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். எங்க வாழ்வில விடுதலையையும், மகிழ்ச்சியையும், அமைதியையும், சந்தோஷத்தையும் தாரும். ஆயிரம் புதுமைகள் புரிந்தே நாடும் ஆயிரம் புதுமைகள் புரிந்தி நாவழியாவரம் நிலை பெறச் செய்தி அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே அமுதே அருள் மழை பொழியும் வான்முகிலே அழகே மக்கருளும் அந்தோனியாரே.
அனைவரும் முழந்தால் படியிடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். புனித அந்தோனியாரே புதுமைகளின் நாயகனே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே புதுமைகளின் நாயகனே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே குழந்தை இயேசுவை ஏந்தும் பெரு பெற்றவரே எங்கள் சமுதாயத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே குழந்தை இயேசுவை கரு பெற்றவரே எங் சமுதாயத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்காக இயேசுவை மன்றாடும். புனித அந்தோனியாரே அடியோர்களின் குறை தீர்ப்பவரே எம் மக்களின் தொழில் துறைகளை ஆசீர்வதித்தருளும். புனித அந்தோனியாரே அடியோர்களின் குறை தீர்ப்பவரே எம் மக்களின் தொழில் துறைகளை ஆசீர்வதித்தருளும். புனித அந்தோனியாரை நோக்கி செபம். ஓ மகிமை துலங்கும் புனித அந்தோனியாரே இப்பெரிய கட்டு புனித திருத்தலத்தில் மாட்சியுடன் சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருக்கின்ற எம் கோடி அற்புதரே பரிசுத்த தன விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஷ்டி துன்பப்படுகின்றவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்திருக்கின்றோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மகா சிரவணக்கம் பொருந்திய புனித அந்தோனியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே பசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ
எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரெங்கள் ஞான சந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிற்பாக்கியரின் பேரில் தயவாயிரும். அழுகின்றவர்களை அரவணையும். அல்லல் படுகின்றவர்களுக்கு ஆதரவாய் வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென ஓடி வந்த அடியோர்களின் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூய்மையான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்திருக்கின்றோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கோடுகளினாலே வாடி நொந்திருக்கின்றோம். எங்கள் நம்பிக்கை முன்போகுமோ? எங்கள் மன்றாட்டுக்கள் மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீரும் உடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே? எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் கேட்டு எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென்.
மங்களம் மங்களமே சுபமங்களம் மங்களமே எங்கள் சந்தந்தோணியார்க்கு மங்களம் மங்களமே நகர்தனிலே கற்பில் லீலியன பிறந்த சுந்தர நாமம் சிந்தை கொண்டோம் சீர்பெற்றுயர்ந்திடவே மங்களம் மங்களமே சுபமங்களம் மங்களமே எங்கள் சந்தந்தோணியார்க்கு மங்களம் மங்களமே பாவிகள் எம்மையுமே பரமன் பரகாதி சேர்த்திடவே நித்தம் நித்தம் ஆசை கொள்ளும் நண்பராகிடவே மங்களம் மங்களமே சுபமங்களம் மங்களமே எங்கள் சந்தந்தோணியார்க்கு மங்களம் மங்களமே மங்களம் மங்களமே சுபமங்களம் மங்களமே எங்கள் சந்தந்தோணியார்க்கு மங்களம் மங்களமே